ஸோ அதே வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் லைட் கொடுத்துருக்கோம். ஸோ உட்டன் லைட் வந்து எனக்கு என்ட்ரன்ஸ் கேட்டாங்க. டிசைன் லைட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உட்டு, இது வந்து எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்எஸ். டிசைன்டு உட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். மேலே வந்து டாப் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச் டாப் போட்டு 1 இன்ச் வந்து ரவுண்ட் போட்டிருக்கோம். அதுக்கான பேஸ் டாப் எல்லாமே நம்ம வந்து நீட்டாக போட்டிருக்கோம். லேயர் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடிஷனல் நமக்கு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டம்மியில் எதுவுமே அடிக்காம பால் வச்சு அடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் சைட் பால் வச்சு அடிச்சிருக்கோம். பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அப்படியே மேலே போனோம் அப்படின்னா நீங்க மடங்கி இப்போ அதே மாதிரி எல்லா எண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து அடிச்சிருக்கும். எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டம்மி போட்டுவிட்டு பிளாஸ்டிக் டம்மி போட்டு அடிச்சு விட்டுருவாங்க. பட் நாங்கள் வந்து பால் போட்டுருவோம். அந்த ஃபினிஷிங் நல்லா போட்டுக்கிட்டு. ஸோ இது யார் யாருக்கும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு லெக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இதுமாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டேர்னிங்கும் நம்ம லெக் வந்து போட்டுக்கலாம். அதே கீழே டிசைன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே டிசைன் வந்து மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா குவாலிட்டியான வுட்டு தான் யூஸ் பண்ணுவோம், குவாலிட்டியான லெக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே பால் யூஸ் பண்ணிக்கலாம்.